கண்டிப்பாக கண்ணாடி வச்சு பாப்பான்குளம் அருள்மிகு குளிப்பு ஸ்ரீ நல்லமட சுவாமி, ஸ்ரீ பட்டவரையர் சுவாமி, ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் சாமி கோயில் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்த 1000 வருடம் முந்தினாலும் 1000 வருடம் பிந்தினாலும் நினைத்தாலே கையெடுத்து கும்பிடத்தோடு எனது பாசமிகு தாத்தா இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதை விட்டு மறையாத எனது அன்பு காவல் தெய்வம் காராமர முத்து சேர்வை அவர்கள் குடும்பத்துக்கு எனது நன்றி தெரியும். குறிப்பாக பட்டவராயர் சாமி கோயில் வரிக்காரர்கள் எங்களது ரத்தத்தை சிந்தி இந்த கோயிலை உருவாக்கினவர் தாத்தா காராமரா அவர்கள். அன்னாரின் மகன் பாசமிகு மாமா கர்மவீர பெருந்தலைவர் காமராஜரின் அன்பு தொண்டர் காராமர காமாட்சிநாதன் அவர்களுடைய தம்பி எனது பாசமிகு மாமா முருகன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கோயில் கொடையை சீர சிறப்பமாக நடத்திய எனது அருமைமிகு நண்பர் அனைத்து சமுதாய மக்களின் நன்மதிப்பை பெற்றக்கூடிய எனது அன்பு நண்பர் நல்லசிவன் அவர்களுக்கும் இந்த கோயிலுடைய நிர்வாகி பாசமிகு எனது மாமா பின்னவனின் சர்வை ஆரோனி அம்மாள் அவருடைய மகன் எனது அருமை நண்பர் மாப்பிள்ளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த எனது ஏகாம்பரம் அவர்களுக்கும் எனது பாசமிகு தாத்தா சுந்தரம் சேர்ந்த அவர்கள் மகன் எனது பாசமிகு மாமா காமாட்சியோட கோயில் கோம்பரம் எனது முருகன் மாமா அவர்களுக்கும் மற்றும் எனது தாத்தா வெள்ளையன் சேர்வை, தாத்தா கிருஷ்ணன் சேர்வை, தாத்தா நயனார் சேர்வை, தாத்தா பிச்சையா சேர்வை அவர்களுடைய அன்பு மகன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிற்கு மறையாத எனது அன்பு அண்ணன் திரும்ப கடை இசைக்கு முத்தண்ணன் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்து வருகிறோம். இந்த கோயில் சுற்றி காம்பவுண்ட் அமைத்த இன்றைக்கு கோத்து கோயிலில் கடல் போல் காட்சி அளிக்கிறது. அதற்கு எங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் சுவர் அமைத்து தந்த எனது அன்புக்கு மதிப்பு தாத்தா பிச்சை சேர்வு அவர் மகன் அன்புமிகு தொடர் அவர்களுக்கும் குளத்து கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம் என்பதை இந்த மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒருவர் என்று சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு சுற்று காம்பவுண்ட் அதாவது பட்டவராய சுவாமியும் நல்லமட சுவாமி வனப்பேச்சி அம்மன் சுவாமியோட அருள் எப்பவும் தாத்தா பிச்சை குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கும். அதனால எங்க அண்ணன் தொடர்ந்து அவர்கள் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு கடல் போல் காட்சி அளிக்கிறது. அதனால எங்க அண்ணன் அவர்கள் இன்று அவர்கள் சால்வை போட வச்சு அவங்க ஊருக்கு போயிட்டாரு. அதனால அவருடைய பையன் அண்ணன் இரும்பு கடை எசைக்கு முத்தன் மகன் என் பாராவுக்கு அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அண்ணன் சார்பாக நாங்கள் அனுப்பிக்கிறோம். உடல்நல அமைப்பு மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவை மற்றும் வேலுநாச்சியார் அமைப்பு பார்ப்பாங்க. கண்டிப்பாக காவல்துறை ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் சிறப்பான முறையில் நீங்கள் ஆலங்குளம் கார்த்திக் காரன் வழங்கும் தேர்வு இசைகளுக்கு வாய்ப்பு அவர்களையே நம்ம தேவர் சமுதாயம் கொடுத்த முறை வகையான அவர்களுக்கும் என்னை அறிமுகம் படுத்தி வச்சு அன்பனன் காமாட்சியும் அட்வொகேட் அண்ணன் அவர்களுக்கும் ஆனந்தா இங்கிலீஷ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நன்றியை சொல்லிட்டு கொண்டு முகவர் கேட்கறதால் அண்ணனை அதிகமாக கேட்டுக்கொண்டு உங்களிடமாக சரியாக விடைபெறுகிறோம். நீங்களும் படிங்க எல்லாரும் யூடியூப் சேனல் ஜிமெயிலில் வரும் ஸ்மாலில் 4 யூடியூப் சேனல் 4 மொழியில் டீச் பண்ணும். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, எம்எஸ்சி, எம்எடி, எம்ஃபில், சுகர், வேலை போல் பாட்டு படிப்பேன். இந்த ஜிமெயில் ஐடி இருக்கலாம், அதில் படிங்க. யூடியூப் சேனல் இருக்கு. நான் ஸ்மாலில் பாட்டு பிடிப்பேன். 10,000 சிங்கரோட பாடியிருக்கேன் கராட்டே. ஆமாம், அந்த ஜிமெயில் ஐடி இருக்கலாம், அதில் பாடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஒரு காலம் ஆடி முடிச்சாச்சுன்னா எம்எஸ்சி, எம்எடி, எம்ஃபில், இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தமிழ் 4 மொழி தெரியும். பாம்பேயில் டீச்சருக்கு டீச்சரு உடம்பு சரியில்லை, சுகர் இருக்கிறதால ஆடாத ஆட்டம்லாம் ஆடியாச்சு. கராட்டேக்கில் பிடிச்சேன். பிஎஸ்சி, எம்எஸ்சி கொடைக்கானல், எம்எஸ்சி பெரியகுளம் கொடைக்கானல், பிஎட் தூத்துக்குடி, எம்எடி, எம்ஃபில் 30 வருஷம் டீச்சருக்கு டீச்சர் பாம்பேயில். ஆமாம், 10 இருக்குது. இது 4 தான் சாலு. இதில் நீங்கள் ஸ்மாலில் பாட்டு படிங்க. கராட்டே இருக்குல்ல, டெய்லி 200 சிங்கர் பாட்டு பாடுவேன். அனுப்புவாங்க. அந்த ஜிமெயில் ஐடி இருக்குல்ல, அதில் ஸ்மாலில் அது பாடம் எப்படிங்க. நான் வந்து அசிஸ்டண்ட் சிங்கர், சப்போர்ட்டிவ் சிங்கர். அது ஃப்ரேம் பண்ண தெரியாது. அது வந்து ஸ்மாலில் ஃப்ரேம் பண்ணால் அது படிக்கணும் தெரியாது. சப்போர்ட்டிவ் சிங்கர் டெய்லி 200 சிங்கர் பாட்டு அனுப்புவாங்க.
என்னையும் சேர்த்துக்க நான் வாரேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பாட்டு நல்லா ஆடுவேன். சுடிதா விட சின்ன பிள்ளையா தான் இருக்குது. எனக்கு 2 பையன் தான். ஆட்டம் இல்லை, கொஞ்சம் சுகர் ப்ரெஷர். டீச்சருக்கு டீச்சர் இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தமிழ், உருது 5 மொழி தெரியும். கோயில் கூட எல்லாம் எடுத்து போடுவேன். நீங்கள் நாளைக்கு ஏஜி அதில் வருவீங்க. வனஜா கணேசன் செல்வதி பாருக்கால நான் பிறந்த ஊரை சொல்லவோ வளர்ந்த ஊரை சொல்லவோ எனக்கு கடையம் பிறந்தது கட்டி கொடுத்த காத்தப்புறம் முக்குடல். கல்யாணம் முடித்தது பாம்பே. அங்கே இருந்து 2 பையன் என்ஜினியரு, இன்னொருத்தர் எம்எஸ் முடிச்சிருக்கேன் இன்ஜினியர் முடிச்சு. நாங்கள் வீடு கட்டுறேன். புரோட்டா கடை தெரியுமா? ஏத்தாப்புல ஒரு அரண்மனை கணக்கா ஒரு வீடு இருக்குது தெரியுமா? முன்னாடி அரண்மனை கணக்கா முன்னாடி. என்னப்பா தண்ணி வருதுன்னு அப்படி கட்டியிருக்கு. அதான் என் மகனுக்கு கட்டுறேன். என் பையன் ஜெர்மனியில் படித்தா. 2 பேரும் என்ஜினியரு. ஒருத்தர் அமெரிக்கா காலேஜில் வேலை பார்க்கான், அமெரிக்கா கம்பெனியில் வேலை பார்க்கான். இன்னொருத்தர் இப்போ தான் முடித்தான் எம்எஸ். 40 லட்சம் செலவழிச்சாச்சு. வேலை பார்க்க முடியாது. நல்லா ஆடுவானுங்க என் பையன். நல்லா இருந்து சூப்பராக இருந்து. நாளைக்கு இந்த வனஜா கணேசன் இதில் வரும் உங்களுக்கு. முன்னாடி அதை எடுத்துக்கலாமா? ஃபோன் நம்பரு உங்கள் பேர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாமா? அந்த ஃபோன் நம்பர் இந்த போர்டில் எடுக்கட்டா? போர்டில் நீங்கள் ஸ்மாலில் பாட்டு படிங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அது வந்து எனக்கு ஃப்ரேம் பண்ண தெரியாது. அது நான் சப்போர்ட்டிவ் சிங்கர். எனக்கு டெய்லி 200 சிங்கர் பாட்டு அனுப்புவாங்க. பாடுவேன். நல்லா எல்லார் பாட்டும் படிப்பேன். எம்ஜிஆர் பாட்டு, ஸ்டாஜ் பாட்டு. சின்னையிலே பாட்டு பாடி வளர்ந்தது. என் கொஞ்சம் சுகர் ப்ரெஷர் ஆகிட்டு எனக்கு. காலேஜில் டீச்சர் இப்படி தான் மேடையில் பேசுவேன். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, உருது. 30 வருஷம் 30 காலேஜெல்லாம் கற்றுக்கிட்டேன். சரி உலகுக்கு டீச் பண்ணுவோம். பைசா கிடைக்காது. ஆமாம், நான் நாளைக்கு போடணும். சரி நான் பிறந்ததே நான் நாடாரு. ஆனால் நாங்கள் தேவர்குடியில் தான் நான் வளர்ந்தது. கோயம்புத்தூர் தெரியுமா? என் ஸ்கூலில் எங்கள் அம்மா வேலை பார்த்தாங்க. ஒரு அம்மா தான் எங்களை வளர்த்தது. தொட்டில் கட்டி பாட்டு வளர்த்தேன். அந்த அம்மா இல்லை இப்போ. அதனால் எனக்கெல்லாம் வீரம் இருக்கும். சிலம்பெல்லாம் சூப்பராக அடிப்பேன். என்ன வேணுமாலும் பிற கூப்பிட்டுக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்களா? நான் கார்த்திகை பார்த்துருக்கேன். பாம்பேயில் வந்தாங்க. கார்த்திக் சூப்பராக இருந்தாங்க. அழகா கார்த்திக் இல்லை இப்போ இருக்காரு. அந்த படத்தில் தான் இருந்தார். படத்தில் டபுள் ஆக்டர் நடிப்பார். எத்தனை ஃபேனு எப்பா, அவ்வளோ ஒரு அழகு. அங்கே நாங்கள் போய் பார்க்க போனோம். பாம்பேக்கு வந்தார். அப்படியா? இந்த இவர் கார்த்திக் அப்பா தான் இருந்தார். அந்த கார்த்திக் இன்னொரு கார்த்திக் இருக்குல்ல, கார்த்திக். நான் அதை எடுத்துக்கிறேன். என்ன நாளைக்கு இந்த என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கா கொடுத்துருக்கேன். அதில் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. நாளைக்கு வரும் பாரு. நல்லா இருந்து சூப்பராக இருக்கும். வாய் பேசாதீங்க. லைவ் போடல வீட்டில். லைவ் வந்து தெரியாது. அதுக்கு தெரியாது. லைவ் போடலப்பா. வீட்டில் போய் ஏற்றி நாளைக்கு காலையில் சூப்பர் பண்ணி. நான் சூப்பராக ஆடுவேன். அவங்க கூட ஒரு ஆட்டம் ஆடலாம். எடுத்தாச்சு. நான் சூப்பராக ஆடுவேன். வெக்கமாக இருக்குது. அப்புறம் மகனு கல்யாணம் முடியாது. முல்லை பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு விளையாட ஒரு மேட ஆடட்டுமா கூட உங்கள் கூட. முகத்தை கட்ட வைக்கமா ஓடதான் பாருவேன். பாண்டியர் போயிட்டாங்களா எல்லாரும்? கேர்ள்ஸ் போயிட்டாங்களா? சரி. நான் என் குரலில் கேட்கீங்களா? என் குரல் அப்படியா? 2 பேரும் படிச்சுட்டு போயிருக்கேன். பசங்குள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு ஆட விளையாட ஒரு மேட கட்டுமா கூட எங்க கூட ஒரு மாலை ஆடட்டுமா. நல்லா இருக்கா? கீழே வச்ச போட்டு சிக்கிட்டேன் இஷ்டப்பட்டு. தமிழா யாரு இவர் கேளுங்கண்ணா. அங்கே போகிறேன். அவங்களா போகிறாங்களே. என் வாய்ஸை கேட்குங்களா? பசங்குள்ள
பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர் ஆட. நான் சூப்பராக ஆடுவேன். லேலையாட ஒரு மேட ஆடட்டும். நான் ஸ்மால் சிங்கரு. அவன் 10,000 சிங்கரோட பாடியிருக்கேன். நல்லா ஆடுவேங்க பாருங்க. சூப்பராக நான் டான்ஸ் சொல்லி கொடுக்காருட்டா உங்களுக்கு. டான்ஸ் சொல்லி கொடுக்காரு. ஒரு ஆட்டம் பார்க்கீங்களா? நான் யூடியூபர். 4 சேனல் இருக்கு. டெய்லி பாட்டு படிப்பேன். என்னோட 4,000 சப்ஸ்கிரைபர். 4 மொழியில் டீச் பண்ணேன். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி. நான் ஒரு நாடகம் தான் சொல்லி கொடுக்கேன். கேளுங்க, நாடகம்னா இந்த ஃபோன் பண்ணுறேன். நாடகம் சொல்லி கொடுக்கேன். இந்திய நாடு என் வீடு இந்தியா. அந்த பாட்டுக்கு நான் ஆடி இருக்கேன் காலேஜில். நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கட்டேன். அந்த பாட்டுக்கு ஒரு செவிட்டு குடும்பம்னு ஒன்று இருக்குது, சொல்லி கொடுக்கட்டேன். நான் பிஎட் காலேஜில் டீச்சருக்கு டீச்சர். நான் எம்எஸ்சி, எம்எடி, எம்ஃபில். நான் சுகர் ப்ரெஷர் மேடை பிடிச்சா நான் மைக்கு பாம்பேயில் பிஎட் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் நிறைய நாடகம் இருக்கேன். என் வாழ்க்கையே கதையாக எடுக்கேன். எபிசோடு 4 சேனல் எழுதியிருக்கேன் பாருங்க. அதில் ஸ்மாலில் சிங்கர் கூட நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நானும் வாரேன். நாடகம் சொல்லி கொடுக்காரு. எனக்கு அவ்வளோவா ஆட முடியாது. எனக்கு சுகர் ப்ரெஷர் தலைக்குது. நான் நல்லா ஆடுவேன். எனக்கு 100 சர்டிஃபிகேட் காலேஜ். நான் சில ட்ராமா இருக்குது. இந்த இந்திய நாடு என் வீடு இந்தியா அந்த பாட்டுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஒரு செவிட்டு குடும்பம்னு ஒரு நாடகம் சூப்பராக இருக்குது. குடும்பமே செவிட்டு குடும்பம். இங்கே நீ கான்டாக்ட் பண்ணி நான் வாரேன். சரிங்களா? ஆமாம், அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட முடியும். ரொம்பலாம் ஆடி முடிச்சாச்சு. ஆனால் அதை எடுத்துட்டேன். யூடியூப் சேனலில் நாளைக்கு வரோம். வனஜா கணேசன் ஸ்பேஸ் செல்வா தீபாகர் அதில் வரும். நாளைக்கு பாருங்கள். ஸ்மாலில் நீங்கள் பாட்டு அனுப்புங்க. சரியா? நான் சப்போர்ட்டிவ் சிங்கர். நான் வாரேன். விட்டு போட்டு இடமெல்லாம் சுத்தனமே கிழது விட்டு போட்டு மெல்லாம் சுத்தனமே காலகாலையிலும் காணுகின்ற அம்பல அழகடி தேன் போலே. எட்டமண்டுங்க விசிட்டிங் கார்டு இருந்தால் இருக்கா? நாங்கள் எட்டமண்டு குட்டையாக இருக்கோண்ணா. இது ஏன்னா விசிட்டிங் கார்டு இந்த நம்பர் தானே, இந்த நம்பர் தானே. அப்போ கொடுங்க கொடுங்க. யூடியூப்பில் போட்டு நிறைய நாடகம்லாம் இருக்குது. என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். இந்திய நாடு என் வீடு ஒரு செவிட்டு குடும்பம் இருக்குது. இந்த பாட்டுக்குள்ள இந்திய நாடு என் வீடு இந்த பாட்டு நீங்கள் பாடம் போயிட்டு பட்டு பஞ்சு முட்டாய் சேலை கட்டியா ஃபேமஸான சாங். ஏன்னா பஞ்சு முட்டாய் காடு தாங்க. நான் வாரேன். சரிங்களா? நாடகம் நிறைய இருக்குது. நான் 4 யூடியூப் சேனல் இருக்குது. ஸ்மாலில் நான் பாடுவேன். ஸ்மால் சிங்கர். தேங்க்யூ. நாளைக்கு வேறு 10 சேனல் 4 தான் சால்வாக இருக்குது. அழகாக இருக்குது. ஸ்டேஜ் அழகாக இருக்குது. அழகி நீ பேரழகி அழகான ஸ்டேஜ் அழகி தனி காதழகி அம்மா அழகுக்கு மறுப்ப ஸ்டேஜா அழகுக்கு மறுப்ப